வச்சு இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் மீட் பண்ணுறேன். அண்ட் இங்கே நிறைய பேர் சொன்னாங்க லைக் இது ஒரு சின்ன படம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த சின்ன படத்தை இந்த இயக்குனர் வந்து இப்படிதான் பல பேர்கிட்ட சொல்லியிருப்பாங்க கதையை. நிறைய பேர் வந்து இல்லை சார் இதில் ரிஜெக்ட் பண்ணி ஃபைனலாக ஒரு ப்ரொடியூசர் பிடிச்சிட்டிங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர் தான் தேங்க் பண்ணணும். பிகாஸ் இந்த மாதிரி படத்தை வந்து அக்செப்ட் பண்ணி வந்து நம்மளை நம்பி ஒரு ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ ப்ரொடியூசர் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஒருத்தருக்கு வந்து ஒரு லைஃப் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த படம் வந்து கண்டிப்பாக நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக நிறைய நாள் ஓட போகுது. அண்ட் டீமுக்குமே ரொம்ப எனர்ஜெட்டிக்காக பண்ணுறாங்க. எனக்கு வந்து பிரதிபா அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா ரீல்ஸில் நான் பார்ப்பேன். பயங்கரமாக டான்ஸரு, அப்புறம் இந்த ரேப்லாம் பண்ணுவீங்களே, பயங்கரமாக எக்ஸ்ட்ராடினரி டேலண்டட் நீங்கள். எனக்கு தெரியும் நீங்கள் வந்து நீங்கள் ஸ்மால் ஸ்க்ரீனில் பண்ணும்போது நீங்கள் எங்கேயாவது படத்தில் பண்ணுவீங்க அப்படின்னு உங்களுக்கு நான் பார்த்துட்டே இருந்தேன். கரெக்டாக பண்ணிட்டீங்க. அண்ட் ஹீரோ சொல்லணும் கௌஷிக்கு. அண்ட் ரொம்ப நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க. பார்க்கும்போது தெரியுது அந்த ஃபஸ்ட்டு படம் பண்ண ஒரு தெரியல, அப்படி ஒரு ஹீரோவாக தெரியல, நல்லாவே பண்ணுவீங்க, கிளியராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. அண்ட் யூஸ்வலாக வந்து சொல்லுவாங்க, இப்போ கூட ஒரு டேரக்டர் சொன்னாங்க, அந்த வெள்ளையா இருக்காரு எப்படி பண்ணுவார், இதே பிரச்சனை தான் எனக்கும். எங்கே போனாலும் வெள்ளையா இருக்கவே நானும் பல வாட்டி நினச்சிருக்கேன், வெள்ளையா போடுறது ஏன் தப்பா அப்படின்ற மாதிரி. ஆனால் அதே மாதிரி கிரெடிட்டுமே இருக்குது. எல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க ஓகே நல்லா ஸ்மார்ட்டாக இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் அதே வந்து டிஸ்அட்வான்டேஜ் என்ன, நம்ம வெள்ளையா பிறந்தது. ஆனால் எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்குது. யூஸ்வலாக வந்து இங்கே நிறைய பேர் உட்காந்துருப்பீங்க, நிறைய பேர் கல்யாணம் இருக்கும், குழந்தை பிறந்திருக்கும். ஆக்சுவலி எல்லா குழந்தையும் பிறக்கும் போது எல்லாருமே என்ன ஆசைப்படுவீங்க, குங்குமம் வாங்கி கொடுப்பீங்க, வெள்ளையாக பிறக்கணும்னு ஆசைப்படுவீங்க. அதனால தான் வெள்ளையாக இருக்கிறது தப்பு கிடையாது. அந்த கேரக்டரை அவர் எவ்வளோ ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காருன்றது மட்டும் தான் பார்க்கணும். ஒரு கேரக்டர் நம்ம சூஸ் பண்ணுறோம், ஆக்டிங்காக அவர் எப்படி என்ன டெலிவர் பண்ணுறாரு, அந்த கேரக்டராக இருக்காரா, அது மட்டும் நம்ம பார்த்துட்டு நம்ம லைக் அந்த மாதிரி ஆர்டிஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணணும், வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நானும் அந்த இடத்துல இருக்கனால நான் அதை கேட்கணும்னு நினச்சேன், வேறு எதுவும் இல்லை. அண்ட் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து நான் வந்து எப்படி வந்தேன் அப்படி கேட்டிங்கன்னா, நான் போகிற போக்கில் நம்ம ரகுவந்த் அண்ணன் வந்து ரொம்ப பழக்கம். ஆக்சுவலாக அந்த பழக்கத்தில் வந்து தம்பி எங்கே இருக்க அப்படின்னாரு. நான் போயிட்டு இருக்கேன் அப்படி சொன்னேன். உடனே இங்கே வாங்க ஒரு லேபில் வாங்க ஒரு ஒர்க் இருக்குது அப்படின்னாரு. என்ன ஒர்க்குன்னு பார்த்தா இவ்வளோ ஃபங்க்ஷனில் நம்ம கூப்பிட்டு வச்சுது. ஆக்சுவலி ஆனால் அவர் பயங்கரம், நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தெரியும். ஆனால் ஒரு குழந்தை அவர். ஆனால் அவர் பயங்கர காமெடி பண்ணுவார். நாங்கள் வந்து எங்களுக்கு பயங்கர ரேப்பாக இருக்கும். 1 hour ஃபோன் பேசுவோம், ஃபுல்லாக ஃபன் பண்ணுவார். ஸோ ரகுநந்தன் சார் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த டிஓபிலாம் ரொம்ப டிஓபி எடிட்டர் ரொம்ப யங்ஸ்டராக இருக்காங்கல்ல, அவர் உங்கள் கிளாஸ்மேட் தான். நீங்கள் அதனால் பயங்கர சில் டைப். ஆனால் நீங்கள் வெளியில் உட்காரவேண்ணா, தைரியமாக உள்ளே போகலாம். சார் என்ன சார் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு போயிருங்கல்ல. ஸோ அதனால் அந்த பழக்கம் வழக்கம் சொல்லி எனக்கு 10 வருஷமாக தெரியும். நான் ஒரு படம் பண்ணேன் ஆக்சுவலி, அதுலேருந்து தான் எனக்கு பழக்கம் அண்ணனை. ஸோ நம்ம ஒரு படம் பண்ணும்போது என்னாச்சுன்னா, நம்ம இயக்குனர் வந்து வித்தியாசமான ஒரு இயக்குனர், நல்ல இயக்குனர் நம்ம சார். அப்போது ஸோ இல்லை அது பேர் சொல்கிறேன். அதாவது சார் வந்து நிறைய மெலோடி இப்போ எல்லாமே ஒரு ஃப்ரெஷ்ஷாக நிறைய சாங் கொடுத்துருக்காங்க, பார்த்துருப்பீங்க. மெலோடிலாம் அது அந்த வில்லேஜ் டைப்பில் வந்து மிரட்டிடுவார். அது ஃபோக் நம்பர் ஒன்று இருக்கும் உள்ள. அது நம்ம படத்தில் வந்து ஒரு பாட்டு நம்மளுக்கு ஒன்று போட்டு கொடுத்துருக்கா அப்படி நம்ம இயக்குனர்கிட்ட. அப்போ அவர் சார் வந்து பார்த்துட்டு, இல்லை சார் எனக்கு இந்த மாதிரி தான் ஒரு பாட்டு வேணும் அப்படி கேட்டிருக்காரு. ஒரு படத்தை ரெஃபரன்ஸ் காட்டி, இதே மாதிரி தான் வேணுமா, இதே தான் வேணுமா கன்ஃபார்மா அப்படி கேட்டு என்ன பண்ணுங்க, சரி போயிட்டு நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் கூப்பிட்டோன்னே அதே சாயலில் ஒரு பாட்டு போட்டு கொடுத்துருக்காரு. அந்த ஆளப்பாறை ஆளை தானே அதே சாங்கு. ஸோ அது மாதிரி நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை பண்ணி கொடுப்பாரு. ஒரு டேரக்டர், மியூசிக் டைரக்டர், அதாவது டேரக்டரோட மியூசிக் டைரக்டர் அப்படி சொல்லலாம். அண்ட் தேங்க்ஸ், லைக் என்னோட வாழ்த்துக்கள் இந்த டீமுக்கு. கண்டிப்பாக அந்த படம் வந்து வெற்றி படமாகும். அண்ட் நிறைய ஸ்க்ரீன்ஸ் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு எப்பவுமே இந்த மாதிரி சின்ன படமாக பண்ணிட்டா ஸ்க்ரீன்ஸ் கிடைக்காது. ஸோ அது நம்மளுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்துட்டு நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு ரிலீஸ்லாம் வருவோம், அங்கே ஒரு சப்போர்ட் ஃபேக்டர் ஒன்று நடக்காது. கண்டிப்பாக இந்த மாதிரி டீமுக்கெலாம் நீங்கள் ஸ்க்ரீன்ஸ் கொடுங்க. கண்டிப்பாக நல்லா தான் இருக்குது படம். பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவும் குறைய சொல்ல மாட்டீங்க. பிக்சரேஷன் சரி, கேமரா ஒர்க்கு சரி, டேரக்டரும் நல்லா டெலிவர் பண்ணியிருக்காரு. நல்ல ஆர்டிஸ்ட் இருக்காங்க 2 பேருமே. ஸோ அதனால் நல்ல வாய்ப்பு கொடுங்க உங்களுக்கும். இவங்க வந்து சக்ஸஸ் பண்ணுறது என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். இந்த கிருஷ்ணா கதிர்வேலன் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து இந்த படத்தை பற்றி எல்லாமே எனக்கு ஓரளவுக்கு தெரியும். காரணம் அலெக்ஸ் பாண்டியன். என்கிட்ட பவுடர் ஹரால எனக்கு கூட ஒர்க் பண்ணார். அவர் மூலிமா தான் பிரகத் எனக்கு தெரியும். பவுடரில் கிளாஷ் ஒர்க் பண்ணார், ஹரால ஃபுல்லாக ஒர்க் பண்ணி கொடுத்தார் டிஓபியா. அலெக்ஸ் பாண்டியன் இந்த படம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு டீம் ரெடி பண்ணணும் போது ஃபர்ஸ்ட்லேருந்து அவர் சொன்னது மியூசிக் டைரக்டர் தான் என்கிட்ட. அதே மாதிரி அந்த மியூசிக் டைரக்டர் இவர் தான் பண்ணணும் அப்படின்ட்டு கடைசி வரைக்கும் அவர் முயற்சி பண்ணார். அதே மாதிரி இந்த படத்தில் ஹீரோவாக
கௌஷிக் அவரை கொண்டு வரதுக்கு நிக்கில் ஒரு காரணம். அப்போ நான் அலெக்ஸ் பாண்டியன் பேசும்போது இந்த படத்துக்கு ஒரு கதாநாயகன் பார்த்துட்டு இருந்தார். இந்த கதைக்கு இந்த மாதிரி ஒரு ஆள் தேவைன்னும் போது இப்போ நிக்கில் சார்கிட்ட நான் சொன்னேன், இந்த மாதிரி அலெக்ஸ் ஒரு படம் பண்ணுறதுல இந்த மாதிரி ஒரு கதை வேணும், அதுக்கு ஒரு நல்ல ஹீரோ வேணுங்கும் போது இப்போ ஹரால ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தாரு. அந்த டைம் இதை சொல்லியிருந்தாரு. எல்லாரும் படம் பண்ணும்போது நிறைய பிரச்சனையோடவும் கஷ்டத்தோட தான் படம் பண்ணுவோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான கஷ்டங்கள் இருக்கும். அலெக்ஸ் வந்து இதை ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக எடுத்து இந்த மேடைக்கு வந்து உட்காந்துருக்காரு. இதில் அலெக்ஸ் பாண்டியன் அப்படின்னு அவர் சொன்னார். அந்த அலெக்ஸ் பாண்டியனுக்குள்ள ஒரு பேர் இருக்கு, இன்னொரு பாண்டியன். அது அவரோட நண்பர். ஆக்சுவலாக அவர் இங்கே வரல, அவர் எனக்கு தெரியும். அவர் வந்து ஒரு தளபதி ரஜினி மம்முட்டி மாதிரி இவருக்கு அவ்வளோ சப்போர்ட்டாக இருந்து இந்த படத்தை இவர் இந்த மேடையில் அவர் இங்கே உட்கார வச்சிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். இந்த படக்குழு அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக இந்த படம் வரும்போது ரகுநந்தன் சார் தான் இன்வைட் பண்ணியிருந்தாரு. ஸோ வந்து பார்க்கும்போது விஷுவல்ஸ் அண்ட் மியூசிக் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு என்னமோ இந்த காதல்னு பாலாஜி சக்திவேல் சார் படம் ஒன்று வந்துச்சு, அந்த வைப் வருது, ஏன்னு தெரில. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது எனக்கு. அந்த படம் பார்க்கும்போது இதே மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ப்ளஸ் இதுவுமே அந்த ஒரு ஃபீல் கொடுக்குது. நான் கௌஷிக் பிரதர்ட்டையும் கேட்டேன், அவரும் ரொம்ப நல்லா வந்திருக்கு எல்லாமே சொன்னார். ப்ளஸ் மியூசிக் வந்து ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்குது. ரகுநந்தன் சார் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. விஷுவலாகவுமே அந்த போஸ்டர்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளாகவும் டிசைன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. யார் பண்ணான்னு கேட்கும்போது கேமராமேனே தான் பண்ணாருன்னு சொன்னாங்க. ஸோ அவர் மல்டி டாஸ்கிங் பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லா இருக்குது. விஷுவல்ஸுமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ஓவராலாக இது ஒரு நல்ல பெரிய, எப்படி ஒரு காதல் பெரிய ஹிட் ஆச்சோ அந்த மாதிரி ஹிட் ஆகும்னு சொல்லி விஷ் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட்லி நான் இது வரைக்கும் ஒரு கன்செப்சுவல் ஷூட்டுன்னு நான் இது வரைக்கும் பண்ணதே இல்லை. சார் வந்து ரொம்ப மாசமாக ஹீரோயினை தேடி என்னுடைய ஃபோட்டோவை ரேண்டமாக பார்த்து தான் இது கிறிஸ்டினா அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணதா சொன்னார். ஸோ தேங்க்யூ சார். அதுக்கு அந்த கேரக்டருக்கு ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கேன் நம்புகிறேன். தேங்க்ஸ் டு டிஓபி பிரஹத் அண்ட் எடிட்டர் லோகேஷ். அவங்களோட ஜாபை இவ்வளோ சின்ன வயசில் இவ்வளோ அவங்களுடைய டேலண்ட்டை நல்லா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே உங்களுக்கு படம் பார்க்கும்போது தெரியும். தென் ரொம்ப நன்றி சார், மியூசிக் டைரக்டர் சார் என்ஆர் ரகுநந்தன். அவருடைய சாங்ஸை பிளேலிஸ்டில் கேட்டதுலேருந்து இப்போது அவர் கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப பெருமையாக இருக்குது. நீர் பறவையிலேருந்தே நான் அவருடைய மிகப்பெரிய ஃபேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் வந்து இது வரைக்கும் இவ்வளோ நிறைய வருஷத்துல இப்படி ஒரு வில்லேஜ்ல நடக்கிற ஒரு காலேஜ் லவ் ஸ்டோரி வரலன்ற ஒரு காத்திருப்புக்கு ஒரு பதிலா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படம் ஒரு பருத்தி வீரன், மைனா மாதிரியான ஒரு பாதிப்பை உங்க எல்லாருக்குமே கொடுக்கும், நல்ல விதத்துல. இதுல ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க, பார்க்குற எல்லா ஆண்மகன்களுக்குள்ளேயும் ஒரு கேள்வி அந்த கருத்தை பார்க்கும்போது தோணும். அதுக்குரிய விடை என்னன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ படம் பாருங்க. November 7th ரிலீஸ் ஆகுது. வந்திருக்கிற டிரெக்டர்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். கௌஷிக் இஸ் வெரி ஃப்ரெண்ட்லி, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது அவரோட ஒர்க் பண்ணுறதுக்கு. தேங்க்யூ கௌஷிக். தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கும் உலக தமிழர்களுக்கும் வணக்கம். இங்கே வரும்போது என் ஃபர்ஸ்ட் பயமே வந்து நம்மளை கரெக்டாக இந்த படத்தில் நடிச்சிருக்கோன்னு அடையாளம் கண்டுபிடிச்சிருவாங்களா இல்லையான்றது தான். அதே மாதிரியே கரெக்டாக நான் பிரதீபா அவங்க பக்கத்தில் நின்றுருந்தேன். யாரோ பக்கத்தில் நிற்கிறான்னு நினச்சிட்டு விட்டு போயிட்டாங்க எல்லாரும். நாங்கள் தனியாக தான் நின்றுருந்தேன். சரி, அப்போவே நினச்சேன் ஏதாவது கட் பண்ணிட்டு திரும்பி இந்த லுக்லேயே வந்துடலாமா இல்லை எப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் கரெக்டாக அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. என் பேர் கௌஷிக், நான் தான் இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்கேன். எல்லாருக்கும் நன்றி இங்கே வந்ததுக்கு. அப்புறம் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் அலெக்ஸ் பாண்டியன் சாருக்கும், அதுக்கு காரணமாக இருந்த ஒரு முக்கிய காரணமாக இருந்த நிக்கில் சாருக்கும் வணக்கம், நன்றி. இது கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும். நிக்கில் சார் விடாமல் சொல்லிட்டேன். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. கண்டிப்பாக கும்பகோணத்திலே தங்கி பழகி நான் வந்து என் பிறந்த ஊர் வந்து மயிலாடுதுறை தான். அப்பாவோட ஊர் சென்னை, பட் நான் மயிலாடுதுறையில் பிறந்தவன். ஸோ அதனால கும்பகோணம் வந்து ரொம்ப பக்கம் தான் எனக்கு. பட் நான் கும்பகோணம் ரொம்ப ட்ராவல் பண்ணதில்லை. ஸோ இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப அருமையான மக்கள்,
எல்லாரும் அவ்வளோ வெல்கமிங்காக இருந்தாங்க. சினிமா எக்ஸ்பீரியன்ஸை விட அங்கே பழகின மக்களுடைய அன்பும் பாசமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கு கும்பகோணம் மக்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தில் வந்து லேயர்ஸாக நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். அழகான ஒரு கிராமத்து காதல் கதை, அதே மாதிரி ஒன் சைட் லவ். ரொம்ப நாள் கழிச்சு, என்னோட ஒப்பீனியனில் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ஒன் சைட் லவ் ஸ்டோரி. ஒரு காதலன் அவன் காதலை எப்படி சொல்ல வந்து தவிக்கிறான், அவனுக்குள்ளேயே வச்சுக்கிறான்றது ரேர் ஆயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். அது வந்து இந்த படத்தில் காமிச்சிருக்கோம். அதே மாதிரி நிறைய சமூகத்துக்கு இம்பார்ட்டண்டான விஷயங்கள், சோஷியல் டிஸ்கிரிமினேஷனை பற்றியும் சில விஷயங்கள் வரும். அதை எப்படி தவிர்க்கிறது அப்படின்றத பற்றியும் பேசியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி கேமராமேன் பற்றி சொல்லி ஆகணும். டிஓபி அவர் சொன்னார், இந்த மாதிரி நான் வாங்கின முதல் சம்பளம் இந்த படத்துக்கு தான் 1500 ரூபா கொடுத்தாரு அண்ணன்கிட்ட. இந்த படத்துக்கு சொன்னாரான்னு தெரில, பட் அண்ணன் கையிலேருந்து தான் 1500 ரூபா வாங்கினேன்னு சொன்னார். நானும் தான் வந்து முதல் சம்பளம் வாங்கியிருக்கேன் இந்த படத்தில். பட் இந்த படம் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் தாண்டி வந்திருக்கு. ஸோ அப்பப்போ அந்த போட்ட அட்வான்ஸையும் பெட்ரோல் போடணும் கௌஷிக், தப்பாக எடுத்துக்காதீங்க கௌஷிக், நான் திரும்பி கொடுத்துட்றேன். அப்புறம் இங்கே போனோம் கௌஷிக், அங்கே போனோம் கௌஷிக்னு போட்டது எல்லாத்தையும் திரும்பி வாங்கிட்டாரு. இந்த படம் சக்ஸஸ் ஆனால் மட்டும்தான் எனக்கு பேமெண்ட்னு சொல்லியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக ப்ளீஸ் எல்லாரும் படம் வந்து பாருங்கள். பார்த்து அடுத்தடுத்து எனக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கிறதுக்கும் சம்பளம் கிடைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ், நான் கேட்டுக்கிறேன். அப்புறம் எடிட்டர் பற்றியும் சொல்லணும். இந்த படத்தில் நிறைய சின்ன வயசு பசங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. என்னையும் சேர்த்து எந்த சினிமா பின்பலமும் இல்லாத இளைஞர்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். அது வந்து நான் ஒரு பெரிய விஷயமா பார்க்குறேன். ஏன்னா நான் 4 இயர்ஸாக, அதுக்கு முன்னாடி 2019 நான் ட்ரை பண்ணிருக்கேன். அப்புறம் இப்போ வந்து ஒரு 4 இயர்ஸ் நல்ல பக்குவம் அடைஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன். இதில் வந்து நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன், நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பற்றிலாம் தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லாருக்குமே அது இருக்கும். ஸோ இந்த மேடை அமைச்சு கொடுத்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி. ஸோ இதை நான் ஒரு பெரிய விஷயமா பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நான் நிறைய பேரை தேங்க் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ ஃபியூ மொமெண்ட்ஸ் எடுத்துக்கிறேன் நான். ஃபர்ஸ்ட்லி பேரண்ட்ஸ், தேங்க்யூ. அம்மா அப்பா சப்போர்ட் பண்ணதுக்கு. அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, பட் இங்கே வந்திருக்காரு, தேங்க்யூ ஸோ மச். டைரக்டர் அலெக்ஸ் பாண்டியன் சார், தேங்க்யூ. ப்ரொடியூசர் அண்ட் கோ ப்ரொடியூசர் பிரபாகர் சார் அண்ட் கார்த்திக் வீரப்பன் சார், தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா நல்ல ப்ரொடியூசர்கள் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா சினிமாவோட நிலைமை வந்து சின்ன படங்களுக்கு, அதாவது சின்ன படங்கள்ன்ற சென்ஸில் லோ பட்ஜெட் படங்களுக்கும் பெருசாக பின்புலம் இல்லாத ஸ்டார் காஸ்ட் இல்லாத படங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்ற மாதிரியான நிலைமை இங்கே இருக்குது. அதை நான் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், அதனால சொல்கிறேன். ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் எங்களை மாதிரி யங் டேலண்ட்ஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். ஏன்னா நிறைய நேரத்தில் நான் வந்து இந்த அவங்கள பார்க்கும்போது, இது நான் காமெடி தான் சொல்கிறேன், நீங்கள் சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம். இந்த வடிவேல் படத்தில் வந்து ஒரு ஆட்டோக்காரர் வருவார்ல, எங்கள் ஃபேஸ் கட்டை பார்த்தாலே தெரியக்கூடாதுடா நாங்கள் தருவோமா தரமாட்டோமான்னு, அந்த மாதிரி ஒரு நிலைமையில வச்சு அவங்கள பயமுறுத்தி கூட நிறைய சினிமா வரும்போது, வேண்டாம் சார் இதில் பணம் போடாதீங்க, வேறு ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு அவங்களுக்கு சஜஷன்ஸ் வந்த போது கூட எங்களை மாதிரி யங் டேலண்ட்ஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு முன் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். பிரபாகர் சார் அண்ட் கார்த்திக் வீரப்பன் சார். அப்புறம் மை கோ ஸ்டார் பிரதீபா, அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். நான் வந்து அவங்களோட எந்த ஒர்க்கும் நான் பார்த்தது கிடையாது. நான் சோஷியல் மீடியாலேயும் ரொம்ப ஆக்டிவ் கிடையாது, மீடியா ட்ரெண்டும் கிடையாது, பட் கொஞ்சம் பக்குவம் அடைஞ்சிருக்கேன்னு நான் நம்புகிறேன். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அவங்களோட ஒர்க் பண்ணுறதுக்கு, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. எந்த இடத்துலையுமே வந்து எனக்கு நர்வஸாவோ இல்லை ஒரு அன்கம்ஃபர்டபுளான சுச்சுவேஷனோ வந்து எனக்கு வரவே இல்லை. ஸோ ஒரு ஃப்ரெண்டோட ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். ஸோ தேங்க்யூ ஸோ மச் பிரதீபா. சிங்கம் புலி சார், கஞ்சா கருப்பு சார், அருள் சார் அண்ட் டிஎஸ்ஆர் சார், ஆல் காஸ்ட் அண்ட் க்ரூ மெம்பர்ஸ், வினோத் சார், பிரகத் டிஓபி, எடிட்டர் லோகேஷ் உங்களை பற்றி சொல்ல மறந்துட்டேன். லோகேஷ் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் அ பிரில்லியன்ட் எடிட்டர். ஏன்னா ஒரு படம் வந்து எடிட்டிங் டேபிளில் தான் அசெம்பிள் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து இந்த படத்துலையும் வந்து நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எங்களுக்கு நிறைய சில பிரச்சனைகள்லாம் வந்தது. ப்ரொடக்ஷன் சில ஸ்ட்ரகிள்ஸ் வந்து, லொக்கேஷன் கிடைக்காம நாங்கள் நினச்ச ஷார்ட்ஸ் வந்து சில நேரங்களில் எடுக்க முடியாமல் போனப்ப கூட எங்கேருந்து ஒரு ஷார்ட் எடுத்தாருன்னே தெரில. அப்புறம் உண்மையிலே நம்ம படத்தில் இருக்கிற ஷார்ட் தான் வச்சிங்களா இல்லை எனக்கு தெரியல. ஆனால் இந்த ஷார்ட்டே நம்ம எடுத்த மாதிரி ஞாபகம் இல்லையன்னு இருக்கும். ஆனால் கரெக்டாக அதை வந்து அசெம்பிள் பண்ணி சீக்வன்சஸாக படத்தை கொண்டு வந்திருக்காரு. ஸோ வெரி டேலண்டட் யங் எடிட்டர் லோகேஷ், தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் நிக்கில் சார் அண்ட் டீம், என்ஆர்ஆர் சார்,
என்ஆர்ஆர் சார், என்ஆர் ரகுநந்தன் சார், தேங்க்யூ ஸோ மச். யூ பின் அ பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த். நீங்கள் தான் ஆக்சுவலாக எங்கள் படத்துக்கு ஒரு பெரிய பில்லர் ஆஃப் சப்போர்ட்னு சொல்லணும். ஏன்னா நீங்கள் இந்த படத்தில் பார்த்தீங்களே, பார்த்ததும் பிடிச்சி போச்சு ஒன்று, அது எதுவுமே இல்லைங்க. நான் நடிக்கும் போது ஒன்றுமே கிடையாது, பாட்டு எதுவுமே கிடையாது, வெறும் வந்து இமேஜினேஷன்லேயே பண்ணது தான் இது எல்லாமே. ஸோ அங்கே வந்து எங்கள் மைண்ட்லேயே நாங்கள் ரீ ரெக்கார்டிங் போட்டு ஆக்ஷன்லாம் பண்ணி சார் எடுத்துன்னு போய் கொடுத்தோம். அவர் வந்து கரெக்டாக எங்களுக்கு ஏற்ற மாதிரியே, இன்ஃபேக்ட் நாங்கள் எதிர்பார்க்கறத விட பயங்கரமாக எங்களுக்கு மியூசிக் போட்டு கொடுத்துருக்காரு. யூஸ்வலாக இந்த மாதிரியான ரிஸ்க் வந்து ரொம்ப சில பேர் தான் எடுப்பாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். யூ ஆல்வேஸ் பின் சப்போர்ட்டிவ். அண்ட் ஆக்டர் சிபி பிரதர் அண்ட் விஷ்ணு பிரதர், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். எனக்கு பழக்கம் கிடையாது, இங்கே தான் நான் பழகினேன். ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. அதே மாதிரி கூப்பிட்டதுக்காக வந்ததுக்கு நன்றி. தேங்க்யூ ஃபார் யர் மோட்டிவேஷனல் வேர்ட்ஸ். டைரக்டர் விஜயஸ்ரீ சார், தேங்க்யூ ஸோ மச். டைரக்டர் மைக்கேல் கே ராஜா சார், டைரக்டர் எஸ்ஆர் பிரபாகரன் சார், வந்திருக்கும் அனைத்து நண்பர்கள், அப்புறம் எஸ்பிஓஏ ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் எஸ்ஓஎல் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நான் ரொம்ப நன்றி சொன்னேன். எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனலாக இருந்தது அவங்க தான். எனக்கு சினிமா ஆசை இருந்ததே தவிர தைரியம் இல்லை. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி மோட்டிவேட் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் நவம்பர் 7th வந்து படம் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக எல்லாம் வந்து தியேட்டரில் பாருங்கள் சார். அப்படி எல்லாரும் வந்து தியேட்டரில் பார்த்து படம் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா ப்ளீஸ் அந்த பேமெண்ட் போட்டுருங்க சார். தேங்க்யூ.